இன்றைக்கி நம்ம பாப்பூஸ் கிச்சனில் நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம், பழுத்த மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுக்கணும். அடுத்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மசாலாவை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு, ஊற வச்ச கசகசா, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொதிச்சிட்டு இருக்கிற குழம்புல சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்குனா உங்களுக்கு சூப்பரான நண்டு கிரேவி ரெடி.